ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். இவங்க பேசுனது கன்வின்சிங் கிடையாது. இந்த மாதிரி பண்றீங்க, உங்க கூட இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க எதை சொல்ல வர்றீங்க அப்படின்னு டேரிங்கா அடிச்சாங்க. ஆனா எதிர்ப்பு பல இடங்கள்ல இருந்து வந்தது. பிரேமலதா அவர்கள் கிட்ட இருந்து மட்டும் இல்ல, விஜய் அவர்கள் கூட முன்னாள் முதல்வர் கிட்ட சாரி கேட்டதா ஒரு செய்தி வந்தது. எது கேட்டாரா? நீங்க பர்சனலா அட்டாக் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சாரி 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 அப்படின்னா விஜய் அப்படி பேசின பொழுதே கட்சி தலைமை சேர்த்து கேட்டுருங்களா? சோபா செட்ல பணம் வச்சு போச்சாங்க. பணம் வச்சு போனதா எனக்கு தெரியாது. புது சோஃபா போச்சு, முதல்வரும் பின்னாடியே போனாருங்கிறாங்க. அவர்கள் விஜய் கிட்ட காட்டின பற்றும் அந்த பாசமும் விஜய் அவரை பார்த்துட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சதும். சோ அப்ப இவரு வந்து அப்ப விஜய் அவர்கள் எல்லா அரசியல் கட்சி மாதிரி தான். ஆமா, வேற அவரு தனியா அதை செஞ்சு அப்படிதானே சொன்னாரு. நான் மாற்று, நான் எல்லாத்தையும் மாத்துவேன் அப்படின்னு சொல்லி தானே அவர் வந்தாரு. எடப்பாடிக்கு போராடலாம் வரவேற்பு இருக்கு அப்படின்றப்போ எல்லாரும் சந்தோஷமா தான். இந்த கேப்ல தான் இவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. யாரு? விஜய். அது மிஸ் ஆகுது. விஜய் கிட்ட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும்ல. டெல்லியில பிஜேபி எதிர்க்கிறத விட ஆம் ஆத்மி அப்படி எதிர்த்தாரு ராகுல் காந்தி. இந்த ராகுல் காந்தி தான் வாழ்க்கையில எப்போவாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பார். அப்படி ஒரு யோசிச்ச முடிவு தான் தாவேகா கூட போலான்னு. எம்ஏ பேபியும் ராஜாவும் இந்த முடிவு எடுக்கிறாங்க, தாவேகாவை ஆதரிக்கிறாங்க. தலைகீழா ஆயிடுச்சு ஒரே நாளில் முடிவு. இவங்களுக்கு என்ன பண்ணுறது, திருடன் தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. வெளியவும் சொல்ல முடியாது. இது எல்லாமே ரகசிய பேச்சுவார்த்தை. நாங்கள் தாவேகாவில் போடணும்னு சொல்கிறதுலாம் நல்ல ஒரு இது. திமுக எதிர்ப்பு தான் நம்மளுது. நீங்கள் தற்கொலைக்கு சமானம் திமுகவோட போகிறதுன்றது. அந்த முடிவை நீங்கள் எப்படி எடுக்கலாம்னு சண்டை நடக்குது. திமுக அதிமுக சேர்ந்தால் எடப்பாடி சிஎம் 120 உறுப்பினர்கள் மறுபடியும் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. என்ன முயற்சினா, திருமாவளவனை சிஎம் ஆக்கி இவர்களை திமுக அதிமுக ஆதரவோட திருமாவளவனை சிஎம் ஆக்குறதுங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்றைய தினம் தாவேகா மேல நம்பிக்கை வாக்கெடுப்பு. 144 எம்எல்ஏக்கள் ஆதரவோட இனி 6 மாதங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தீர்வா எல்லாராலையும் சொல்லக்கூடிய நிலை இருக்கு. தாவேகாக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அதிமுகல பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. 25 பேர் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமை அந்த குழுவினருக்கு ஆதரவாகவும், எடப்பாடி அவர்களுக்கு 22 எம்எல்ஏக்கள் ஆதரவு தான். இப்பவும் பார்த்தோம்னாக்கா எஸ்பி வேலுமணி இவர் சிவி சண்முகம் அவர்கள் பிரஸ் மீட்ல பல விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. எதை நோக்கி இந்த பிரச்சனை போகும்? எடப்பாடி அவர்கள் இதற்கு மேல கட்சியை ஒருங்கிணைக்க ஏதாவது முயற்சி எடுக்கணுமா? இது வந்து எப்படி பார்க்கணும் சார்? நம்ம இந்த பிரச்சனை வந்து தாவேகா பிரச்சனை இல்லைங்க. இது அதிமுகக்குள்ள 2024 ஆரம்பிச்சிடுச்சு. எப்பவுமே ஒரு கட்சி தோல்வி வரும்போது அந்த முதல் குறி யார் படைத்தலைவன், யார் படையை வழி நடத்தி சென்றாரோ அவரை பலியாக்க பார்ப்பாங்க. எடப்பாடி கிட்டத்தட்ட 10 தோல்வி. ஆனாலும் அவர் அந்த அளவுக்கு எந்திரிச்சுனார்னா அவருடைய கடினமான உழைப்பு ஒரு பக்கம்னா, இன்னொன்று இந்த டீம் அவர் கூட இருந்தது. இந்த மாதிரி பல இது. அப்புறம் என்டிஏ விட்டு வெளியே வந்தது. 2024 தேர்தலில் படுதோல்வி. ஆனால் படுதோல்வின்னு வெளியில தான் தெரியும். 22% இரட்டை இலை வாக்கு அப்படியே இருந்தது. 1% கூட தான் இருந்தது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிப்படையாக இருந்தது இந்த கட்சியினருடைய ஒற்றுமை. அதுக்கு முக்கியமான காரணம் 2026 தேர்தலில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒற்றை புள்ளி. ஆனால் திடீர்னு விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தோடனே கொஞ்சம் நிலைமை மாறுது. ஆனாலும் விஜயுடைய கட்சியினர் அவருடைய செயல்பாடுகள் மற்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, இவர்கள் பெருசாக சாதிக்க முடியாது, வாக்குகள் வாங்குவாங்க, பெரிய அளவில் வேட்பாளர் இல்லை, கட்சியினர் இல்லை, கிளை வரும் கீழே வரைக்கும் இல்லை, இவர்கள் எப்படி தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படின்றது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு அந்த சந்தேகம் வந்துடுச்சு. அவர் என்டிஏவோட ரூட் எடுக்கிறாரு, பேச்சுவார்த்தை போகுது. அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இவர்கள் தரப்பு பேசுகிறாங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு எடப்பாடி தரப்பில் பிடிவாதம் பிடித்ததாக இவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. அவங்க வந்து 90 சீட்டுக்கு வந்தார், துணை முதல்வர் கேட்டு வந்தார். அன்னைக்கு நீங்கள் அங்கீகரிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம முதல் இடம், அவர் 2வது இடம். இதெல்லாம் பொது வெளியில வராத விஷயம். அவங்களுக்குள்ள நடந்த வாக்குவாதம் சொல்கிறேன். அன்னைக்கு நடந்தது இல்லை. இந்த 35 பேரோட போய் தடவை இவங்க பேசுகிறாங்க. அதாவது தாவேகா இவர்கள்ட்ட ஆதரவு கேட்டு வந்து அதையும் மறுதளித்து காங்கிரஸ் உள்ளே பூந்த உடனே
ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இவர்களுக்கு கோபம் வருது இல்லை, தோத்துக்கிட்டே இருக்கிறமே என்ன பண்ணுறதுன்னு. அந்த கோபத்தில் பேசும்போது இந்த வார்த்தைகள், விட்டுட்டீங்க, சரி பொதுச் செயலாளர் ஏதாவது பண்ணுவீங்கன்னு நாங்கள் பார்த்தோம், நம்ம ஜெயிச்சிடலான்னு சொன்னீங்க, நம்பினோம், அதுக்கப்புறம் வேட்பாளர் தேர்வு பழகு. அதே மாதிரி இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குன்னா 2024 தேர்தல் முடிஞ்ச உடனே 6 பேர் கொண்ட குழு போய் எடப்பாடிகிட்ட சண்டை போட்டாங்களாம் வெளியே சொன்னாங்கல்ல. அப்போது என்ன பேச்சுவார்த்தை போகுதுன்னா, நம்ம சசிகலா, ஓபிஎஸ் டீமு, இந்த கேசி பழனிசாமி, இந்த மாதிரி வெளியில் இருக்கிற எல்லாரையும் மீண்டும் அதிமுகக்குள்ளே சேர்ப்போம், அப்போ அதிமுக ஒரு பலமான இயக்கமாக மாறணும். அதுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை. அப்போ இவர் ஒத்துக்கலைன்றது அவங்களுக்குள்ள கோபம். சரி பொதுச் செயலாளர் நல்ல முடிவெடுப்பார் அப்படின்னு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இதை திமுக பயன்படுத்துது. மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் தான் கடைசி உதாரணம். வைத்தியலிங்கம் உள்ளே வரும்போது அவர்கிட்ட மன்னிப்பு கடிதம் அவர் கேட்குறாரு. இவங்க பேசி எஸ்பி வேலுமணியே வைத்தியலிங்கத்தை போய் சந்தித்து பேசுகிறாரு. இதை நான் ஒரு வருஷம் முன்னாடியே பதிவு பண்ணிட்டேன். பேசி எல்லாம் முடிவாயும் இவர் ஒத்துக்கலைன்னொன்னே அப்படியே போய் அவர் தாவேக்கா போகலான்னு முடிவு பண்ணி, அங்கேயும் இந்த மாதிரி இருக்கும்ல, அங்கேயும் இதாகாமல் கடைசியில் திமுக அவரை சேர்த்துக்கிச்சு. தாவேக்கால அவர் கொஞ்சம் பெரிய டிமாண்ட் வச்சார், இந்த ஒரு டெல்டா மண்டலம் ஃபுல்லாக என்னை போடணும் அப்படின்ற மாதிரிலாம். அதனால் இது மாதிரி அடிச்சு வச்சிங்களேன். அப்போ இந்த மாதிரி முக்கியமான அதிமுக தலைவர்கள்லாம் வெளியில் போகிறது, அந்த இடத்துல ஒரு பலகீனமாக வெளியில் காட்டப்படுதில்ல மக்கள் மத்தியில். இதை தவிர்த்துக்கலாமே, ஏன் பண்ணல அப்படின்னு. இதை தடுக்கிறதுக்கு அவர் களத்தில் குதிக்கிறார், பிரச்சாரம் பண்ணுறாரு. 195 தொகுதிகள். அப்போ அதிமுக மறுபடியும் எழுந்திரிச்சிச்சு, ஒரு வீரியமான குதிரையாக ஓட ஆரம்பிச்சிச்சு. எடப்பாடிக்கு போராடலாம் வரவேற்பு இருக்குது அப்படின்றப்போ எல்லாரும் சந்தோஷமாக தான். இந்த கேப்பில் தான் இவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. யார்? விஜய். அது மிஸ் ஆகுது. விஜய்கிட்ட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துது. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும்ல. பிஜேபியும் காங்கிரஸ் விஜய் மிஸ் பண்ணிட்டோமேன்ற கோபம். என்ன கோபம்? யார் மேலே? ஒரே ஆள் இவர் தான். இவர் மட்டும் கொஞ்சம் இது பண்ணால் நம்ம கூட்டணி கூட இழுத்துக்கலாமே அப்படின்னு அவங்களுக்கு திமுக வீழ்த்து. ஆனா இவரும் வந்து ரொம்ப ஆர்வம் காமிச்சாரு. அப்ப வந்து கொடி வருது, புலையார் சொல்லி போட்டாச்சுன்ற மிதமிஞ்சி ஆர்வம் காமிச்சது எல்லாம் வெளிப்பாடு தான். ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்பை இவர் குறைச்சி மதிப்பிட்டாரு. அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி எதிர்பார்த்தாங்க. அது ஒண்ணு இருக்குல்ல. சார் விஜய் அவர்கள் ஆரம்பத்துல முதலமைச்சர் தானே சார் நின்றுட்டு இருந்தாரு. அதெல்லாம் வெளியிலங்க, உள்ளுக்குள்ளெல்லாம் வேற எவ்வளவு நடந்ததுங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் பேச்சுவார்த்தையெல்லாம் இறங்கினார். பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருந்தது. அப்பதான் அந்த கொடியெல்லாம் தூக்கிட்டு வந்தது. அப்போ அவங்க என்ன ஒரு 50 சீட்டு கொடுத்தா கம்னு வந்துருவாங்கன்னு இவர் எதிர்பார்த்துருப்பாரு. அந்த ஆர்வத்தில் பேசியிருப்பாரு. அவங்க வந்து நம்மளுடைய இது முதலமைச்சராக இருந்துட்டு விட்டுடுறோம், சரி இந்த தடவை நம்ம முடியாது, நெக்ஸ்ட் ஜென்மத்தில் பார்த்துக்கலாம், இந்த ஜென்மத்தில் துணை முதல்வராக நம்ம கேட்டு இருப்போம், நம்ம சேர்ந்தா அந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு துணை முதல்வர் கேட்கும்போது அதை மறுக்கும் போது இவர்கள் சரி பார்த்துக்கலாம், காங்கிரஸ் வருது, பிரவீன் சக்கரவர்த்தி பேசிக்கிட்டே இருக்காரு, சரி இங்கே வா காங்கிரஸோட பேசுகிறோம், இதை கட் பண்ணிட்டு காங்கிரஸோட பேசிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க சிதம்பரத்தை வச்சு சோனியாட்ட டைரெக்டாக பேசி காங்கிரஸ் இழுத்துக்கிறாங்க. அப்போ இவங்க தனி மரமாக போகிறாங்க. இயற்கை எப்படி உதவி பண்ணுது பாருங்க அவங்களுக்கு. ஒன்றும் இல்லாமல் போவாங்கன்னு எல்லாம் நினச்சாங்க. ஆனால் 108 தொகுதி ஜெயிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே அதிர்ச்சி. ராகுலெலாம் கடுமையான கோபம். அதனால தான் அங்கே பிரச்சாரத்துக்கு சரியாக வரல. தாவேகா கூட போகலான்னு முடிவெடுத்தா நீங்கள் அந்த முடிவுக்குள்ளே மறுபடியும் திமுக கிட்டேயே போய் அடிமைத்தனமாக இருக்கீங்களே. இங்கே ஒரு 60 சீட்டு வாங்கினா என்ன, 60 சீட்டு வாங்கினா 5 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. எதுக்கு? இங்கேனா கேரண்டி. இதெல்லாம் பேச்சுவார்த்தை. திமுகவில் நின்னா கேரண்டி. ஜெயிக்கிற கட்சி அது. 180 சீட்டு மேலே ஜெயிப்பாங்க. அப்போ நம்ம 28 20ஆவது ஜெயிப்போம். அவ்வளோ தெளிவா இருக்கிறவரு தைரியமா முடிவெடுத்து போயிருக்க வேண்டியது. யாரு? காங்கிரஸ் தான் சொல்றேன். காங்கிரஸ்ட ஒரு பகுதி இந்த பேச்சுவார்த்தை. ராகுல் கேட்குறாரு. ராகுல தான் ஓரம் கட்டிட்டாங்களே. இல்ல அப்ப அந்த காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறனோ இல்ல எதுவுமே இல்லைங்கிறது இப்ப வரைக்கும் கேரளால சீஃப் மினிஸ்டர் அவங்களால தேர்ந்தெடுக்க. அதாங்க காங்கிரஸ். அதனால தான் பிஜேபி ஸ்ட்ராங் ஆனது. டெல்லியில பிஜேபி எதிர்க்கிறத விட ஆம் ஆத்மி அப்படி எதிர்த்தாரு ராகுல் காந்தி. இந்த ராகுல் காந்தி தான் வாழ்க்கையில எப்பவாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு. அப்படி ஒரு யோசிச்ச முடிவு தான் தாவேகா கூட போலான்னு. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றீங்களா? முடியறதுக்கு முன்னாடி. அதான் எப்போ நல்ல முடிவு வருதோ அப்ப காங்கிரஸ் சொல்லி தப்பான முடிவு எடுப்பாங்க. அது சோனியா காந்தி. நீ வேலையை பாரு, போ பீகாரில் என்ன பண்ண, கிளம்பு அப்படின்ட்டு காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டாங்க. அது என்ன மாதிரி, அதுக்கு பின்னாடி என்ன இருந்ததுலாம் நமக்கு தெரியாது. அதுக்கு முக்கிய காரணம் சிதம்பரம், செல்வ பெருந்தகை அண்டு சோனியா கார்கே. அப்போ ராகுல் கோச்சினார். அதுக்கு பிறகு தான் பார்லிமெண்ட் இது சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் அங்கே நிற்குது, இங்கே விஜய் நின்று ஜெயிச்சிடுறாரு. இதில் தான் ராகுலுக்கு கோபம் வருது, காங்கிரஸை விட்டுட்டோமே அப்படின்னு. இப்படி வந்தால் தான் கரெக்டாக புரியும் நம்ம ஆட்களுக்கு. அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க, பெரிய கூட்டணி ஏடிஎம்கே,
மறுபடியும் ஏடிஎம் கிட்ட போகிறாங்க. 108 இருக்குதுன்னு இங்கே டிஎம்கேலேருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு ஏடிஎம்கிட்ட மறுபடியும் பேசுகிறாங்க. அப்போ அவர் கொஞ்சம் லேட் பண்ணுற போது இந்த இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும்ல, இப்போ வேலுமணி இவங்களுக்குலாம் என்னையா வாய்ப்பு நல்லா வருது ஏன் விடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா 3வது இடம் போயிடுச்சு ஏடிஎம்கே. சும்மா இருந்தாலும் கஷ்டம். இப்போ ஒரு ஆள் வராரு நம்மளை தேண்டிட்டா நம்ம ஆதரவு கொடுக்கலான்னு தயங்கின கேப்பில் ராகுல் முடிவு எடுக்கிறாப்புல. இதுதான் சரியான நேரம்னு 5 எம்எல்ஏக்கள் உடனடியாக ஆதரவுன்னு போயிடுறாங்க. போனோடனே 112 ஆகிடுது. 112 ஆனோன்னா பிஜேபிக்கு செம்ம கடுப்பாயிடுது. காங்கிரஸ் முக்து பாரத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மறுபடியும் பெரிய அளவில் தலையெடுக்கிறதுக்கு இதாகுது. என்னங்கய்யா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கூப்பிட்டு, இது ஃபார்ம் ஆகக்கூடாது. டிஎம்கேட்ட பெரிய அளவில் 79 மேலே இருக்குது, ஏடிஎம்கேட்டையும் இருக்குது, நீங்கள் 2 பேரும் சேருங்க அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் கொடுக்குறாங்க. இது கொடுக்கும்போது தான் ராகுல் காந்தி டெல்லி இதை வேறு மாதிரி அங்கே பேசுகிறாங்க. யாரை? இவர் டி ராஜாவையும் இவரையும் பார்த்து, இந்த கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி அங்கே இருக்கிற மார்க்சிஸ்டுகள் அந்த டிஎம்கிட்ட இருந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணுறீங்களே, அப்புறம் நம்முடைய அடிப்படை விஷயங்கள்லேருந்து இதாக ஒரு மாதிரி ஆகுதுன்னு தான் எம்ஏ பேபியும் ராஜாவும் இந்த முடிவு எடுக்கிறாங்க. தாவேகாவை ஆதரிக்கணும்னு. தலைகீழாக ஆயிடுச்சு ஒரே நாளில் முடிவு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு திருடன் தேள் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. வெளியவும் சொல்ல முடியாது. இது எல்லாமே ரகசிய பேச்சுவார்த்தை. இந்த மேட்ரு தெரிஞ்சவொன்னே தான் பூகம்பம் பெரிதாக வெடிக்கிறது அதிமுக. நாங்கள் தாவேகால போடணும்னு சொல்கிறதுலாம் நல்ல ஒரு இது. திமுக எதிர்ப்பு தான் நம்மளுது. நீங்கள் தற்கொலைக்கு சமானம் திமுகவோட போகிறதுன்றது. அந்த முடிவை நீங்கள் எப்படி எடுக்கலாம்னு சண்டை நடக்குது. சார், எடப்பாடி அவர்கள் ஏன் ஒத்துக்கல சார்? எதுக்கு தாவேகாவோட போறதுக்கு எடப்பாடி அவர்கள் ஏன் ஒத்துக்கல? இதுல ஒரு விஷயம் என்னன்னா சார், ஆரம்பத்துல இருந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல விஜய் அவர்கள் அதிமுகவை ரொம்பவுமே கேவலப்படுத்தினாருன்றது உண்மை. அவர் அதற்குரிய அங்கீகாரத்தை கூட அவர் கொடுக்கல. போட்டி டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் சொன்னாரு. மத்த கட்சியா கூட இல்ல அப்படிங்கிற நிலைப்பாடு தான் அவர் மற்றும் சிலர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருந்தது. இப்ப எடப்பாடி அவர்களுக்கு ஏன் அங்க போகணுன்ற ஒரு ஈகோ இருந்திருக்கலாமா? ஈகோலாம் அரசியல்ல கிடையவே கிடையாது. அப்படி இருந்தா திருமாவளவன் அவ்வளோ பேசின பேச்சா இவரை விஜய போய் நிற்கிறார்ல, அதெல்லாம் கிடையாது. எடப்பாடி ஏன் தாவேகா கூட போக விரும்பலன்னா, சேர்ந்தா எடப்பாடி சிஎம், திமுக அதிமுக சேர்ந்தா எடப்பாடி சிஎம், 120 உறுப்பினர்கள் எடப்பாடி சிஎம், பிஜேபி ஒரே ஒரு எம்எல்ஏ, அவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போகணும். திராவிட கட்சிகள்லாம் அப்புறம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போனால் தான் தேசிய கட்சின்ற முறையில் நம்ம எதாவது காலை உணர முடியும். அப்படி காலை உண்ணும் போது ஏதாவது ஒரு கட்சியை காலி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இவருக்கு இந்த ஆசை. அவர்களுக்கு என்னென்னா திமுக போய் சேர்ந்தோன்னா அதிமுக அதோட போயிடும், ஏதாவது ஒரு கட்சி காணாம போயிடும். இப்போ தாவேகாவோட சேர்ந்தா மாத்திரம் என்ன எதிர்காலம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்கும், அதிமுக இருக்கும். எப்படி இருக்கும்னா, தாவேகாவோட இவங்க சேர்றாங்க, காங்கிரஸ் தாவேகா அதிமுக இருக்கு. இன்னைக்கு திமுக தனிமைப்பட்டு போயிருக்குது. அவர்களுடைய கூட்டணியே கிடையாது. இன்னைக்கு 24% மட்டும்தான் திமுக, அந்த மட்டும் தனிமைப்பட்டு போயிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் அதிமுக தாவேகா இந்த அணி அமைஞ்சது. அது கூட மார்க்சிஸ்டுகள் ப்ளஸ்ஸு விசிகா முஸ்லீம் லீக் இவர்கள் ஒன்றா வராங்க வச்சுக்கோங்க. இந்த அரசியல் இப்படி நகருது. உள்ளாட்சி தேர்தல் எல்லாருக்கும் வேண்டிய அளவுக்கு சீட்டு பிரித்து கொடுத்தா அதிமுக கூடுதல் இடங்களை வாங்க முடியும். திமுக எந்த கூட்டணி இல்லாமல் தனியாக போனால் எந்த இதுவும் ஜெயிக்க முடியாது. மார்க்சிஸ்டுகள் அப்போ என்ன முடிவு எடுப்பாங்களாம் தெரியாது. தேசிய தலைமை தான் முடிவு எடுக்கும். நீங்கள் ஒரு மதசார்பற்ற கூட்டணி இந்த கூட்டணி அப்படின்னு விஜய் இதை முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை, இவங்க தான் இருக்கிறாங்க, அதனால் நம்ம இவங்களோட ட்ராவல் பண்ணணும்னு முடிவு எடுத்தாங்கன்னா அதான் கரெக்டான முடிவு. என்ன கேட்டால் எடுத்தால் வெறும் முஸ்லீம் லீக்கும் விசிகாவை மட்டும் அங்கே இருக்கும். விசிகாவுக்கு இங்கே அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியிலேருந்து எங்கே எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்? திருமாவளவன் அவர்கள் ஒரு குழப்பத்தோட தான் கேபினெட்ல போறதா வேண்டாமான்னு முடிவு எடுக்க. இவர்கள் கேட்டது பெருசு, அவர்களால் அந்த டைமுக்குள்ள ஒத்துக்க முடியல. அவர்களுக்கு அதிமுக வரும்ன்ற எண்ணம் இருக்கு. அதனால அப்படி இப்படி நெகோசியேஷன் போனோம்னா முதல்ல ஆதரவு கொடுங்க, அப்புறம் மற்றதை பேசிக்கலான்ட்டு ஆதரவு கொடுத்துட்டாங்க. இதுதான் நடந்தது. அப்போ திருமாவளவனை இந்த எடப்பாடி திமுக அதிமுக கூட்டணி எடப்பாடி சிஎம்னு இந்த முடிவு இடதுசாரிகள் அங்கே போனோம்னா மாறுச்சு இல்லை, மறுபடியும் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. என்ன முயற்சினா, திருமாவளவனை சிஎம் ஆக்கி இவர்களை திமுக அதிமுக ஆதரவோட திருமாவளவனை சிஎம் ஆக்குறதுன்னு. அப்படி ஒருவேளை வந்தால் இடதுசாரிகள் ஆதரவுப்பாங்களா அப்படின்னு ஒரு இது ட்ரை பண்ணுறாங்க.
அப்போவும் இடதுசாரிகள் அங்கே தான் இருக்கணும்னு அங்கே தலைமை முடிவு. ஏன்னா இந்த இது வந்தாலும் அவங்க தான் பேக்கில் இருக்க போகிறாங்க. அதனால தான் திருமாவளவன் இழுன்னு இழுத்து இல்லாத கண்டிஷன்லாம் போட்டு மறுநாள் காலையில் 11 மணின்னு சொல்லி அலைய வச்சு 4 மணிக்கு முடிவு அறிவிக்கிறார். இது எதுவுமே வேலைக்கு ஆகலைன்னு தான் இவர் ஐயூஎம்எல்லையும் இவருங்க அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அங்கே வேணுகோபால் இங்கே பேசுகிறாரு யாருக்கிட்ட, கேரளா ஐயூஎம்எல் தலைவர்கிட்ட. மீறி காதர் மொய்தீனை மீறி தான் இங்கே வர சொல்லி ஆதரவு. இதில் இன்னொன்று என்னென்னா ஐயூஎம்எல் 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ இங்கே தாவிட்டாரு. அப்போ ஐயூஎம்எல் தாவினாருன்னு நினைக்கிறீங்களா சார்? இங்கு குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே அதை சொல்லும் பொழுது, இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் சட்டசபையில பேசின மாதிரி குதிரை பேரம்ன்றது நடந்திருக்கு, அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காமராஜ் அவர்கள் பண்ணினதும் நம்ம பார்த்தோம். டிடிவி அவர்களோட பிரஸ் மீட்ல இருந்துட்டு சட்டுன்னு குதிரை பேரம்ன்றது பல வகைப்படும். பணம் கொடுத்து கூப்பிடுறது குதிரை பேரம், ஒரு கட்சியிலேருந்து கூப்பிடுறது குதிரை பேரம். அது எல்லா கட்சியும் எல்லா காலம் செஞ்சிருக்கு. பிஜேபிலாம் அதில் மாஸ்டர் டிகிரி வாங்கணும். கட்சி உடையிற அளவுக்கு போதே சார் இந்த குதிரை பேரம் இருக்கிறது. கட்சியே போன வரலாறு. சி.வி. சண்முகம் அவர்களோட வீட்டுக்கு முதல்வர் அவர்கள் போயிட்டாரு நேத்துக்கு. இப்போ ஒரு கட்சி தலைமை சேர்த்து கேட்டுருங்களா, சோபா செட்ல பணம் வச்சு போச்சாங்க. பணம் வச்சு போனதா எனக்கு தெரியாது. புது சோஃபா போச்சு, முதல்வரும் பின்னாடியே போனாருங்கிறாங்க. இதை கம்பேர் பண்ணி நான் 10 மீம் போட முடியும். அதனால இப்போ நாங்கள் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக எங்கள் கூட்டணியில் இருப்பவர்களே அவர்களை ஆதரிக்கிறார்கள், அதற்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய அப்படி தர்மசீலன் மாதிரி இன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்க டெக்னிக்கலா அது தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல சார்? எப்படி சொல்ல முடியும்? டெக்னிக்கலா சொல்றேன் அவர் சொன்னது. ஏன்னா கூட்டணியில இருந்தவங்களே அதை தானே சொல்லிட்டு போனாங்க. எல்லாரும் அப்படி சொல்ல, நாங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறோம். விஷயம் என்னன்னா, நான் சொன்ன அந்த 4 பேர் தேசிய தலைமை முடிவெடுக்குது. காங்கிரஸ் முதல்ல போயிடுச்சு. இடதுசாரிகள் அவங்களை ஆதரிக்கணும்னு தேசிய தலைமை முடிவெடுக்குது. நீங்க முடிவெடுத்தீங்கன்னா நான் உண்மையில நான் சொல்லுவேன், சண்முகம் வீரபாண்டியனும் சேர்ந்து இந்த மாதிரி விஷயம் இது ஒரு ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுத்த ஆட்சி அடுத்து தாவாம ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அதுக்காக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. இவங்க அதெல்லாம் சொல்லலை. அங்கேருந்து கூப்பிட்டு சொன்ன அப்புறம் தான் எங்கள் தேசிய தலைமை முடிவெடுத்துக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு தான் அந்த எரிச்சலில் தான் சொன்னது. திமுக தான் எங்களுடையது இது. திருமாவளவன் நான் இப்போ சொல்லிட்டேன்ல, அதான் நடந்தது. அப்போ அவர் இழுத்தடிச்சு கடைசியில் அவர் ஒரு காரணம் சொன்னார். ஐயூஎம்எலுக்கு என்ன காரணம்னு தெரில, ஐயோஎம்எல்னு கடைசியில் ஓடி போனாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, சரி நம்மளும் போவோம் அப்படின்னு. அதனால் இதெல்லாம் உருட்டு. இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது நாங்கள் பாதுகாக்கிறேன்னு சொன்னது எப்படி இருக்குன்னா, அந்த அபூர்வ சகோதரர்கள் கமல்ஹாசன் நடித்த படத்தில் ஜனகராஜ் இன்ஸ்பெக்டராக இருப்பார், கொலை நடந்திருக்கும், ஒரு வேகமாக போய் தடிக்கு விழுந்துருவாப்புல, விழுந்தோன்னு இப்படி கை இப்படி வச்சு பத்துவாப்புல, கூட இருக்கிறவன் தெய்வமே என்னவான். வேற ஒரு கோணத்தில் பார்க்குறேன், நேரடியாக பார்க்கறதோட இப்படி பார்த்தாகணும், அப்போ அவன் தெய்வமே அப்படின்வான். அந்த மாதிரி இதுன்ற அவங்க சொல்கிறது. கனகராஜும் சு வெங்கடேசன் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர்கள் விஜய்கிட்ட காட்டின பற்றும் அந்த பாசமும், விஜய் அவரை பார்த்துட்டு அப்படின்னு கட்டுப்பிடிச்சதும் வேல்பாரியால சார். அது வேல்பாரியெல்லாம் புட்டுக்குச்சு. சங்கர் படம் எடுக்க போய் ஒன்றும் இல்லை, எதுவும் நடக்கலை. அதனால் இவர்கள்லாம் எப்படி சிறு முதலாளிகளாக மாறினாங்கன்றதெல்லாம் தனி கதை, அதை விட்டுருங்க. அதனால் இதெல்லாம் நடந்து இப்படி நடக்கும் பொழுது காங்கிரஸ் உள்ளே வந்துச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம பார்த்தீங்களா வாய்ப்பை விட்டுட்டோம், தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டீங்க அப்படின்ற கோபத்தில் தான் நாங்கள் தனியாக இயங்குகிறோம். இனிமேல் நீங்கள் இவ்வளோ நாள் உங்களை ஏற்றுக்கிட்டோம், இப்போ நாங்கள் ஒரு இது செயல்படுறோம், சட்டமன்ற தலைவராக எஸ்பி வேலுமணி பண்ணுறப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை உருவாகுது. இதுதான் நடந்தது. அதனால் எடப்பாடி பழனிசாமி உழைப்பை நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அப்போ 2வது இடத்துக்கு முன்னேற வேலையை தான் இப்போ அதிமுக பண்ணணும். ஏன்னா அவர் முதல் இடத்துல இருக்கார், இவர்கள் 2வது இடத்துல இருக்காங்க. அதை உடச்சி 2வது இடத்துக்கு போகணும். ப்ளஸ்ஸு இவர்களுக்கு இந்த மாதிரி ஆதரிக்கிறதுனால ஒரு வாய்ப்பு கிடைக்குது, மினிஸ்ட்ரு மற்ற விஷயங்கள். அவர்களுக்கும் இந்த 1-2 சில்லறையெல்லாம் வச்சுக்கிட்டு அது ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளை இருந்தாலும் ஆதரிக்கிறேன் இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் எவ்வளோ காண்டாக இருக்கும். பேட்டா என்கிட்டயே ஆதரிச்சுட்டு அமைச்சரவையும் வாங்கிக்கிட்டு என்னையே ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு வேறு சொல்கிற அப்படின்னு. அதனால் மொத்தமாக 25 பேர் 30 பேர் வர்றாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அவங்களுக்கு மினிஸ்ட்ரியில் எது கொடுத்துட்டு நிம்மதியாக நடத்திட்டு போகலாம். இதில் அமைச்சரவையில் இடம் உண்டா? உண்டு. இப்போ ஊழல் சக்தி எங்களது தூய சக்தின்னு அவர் சொன்னதெல்லாம் என்ன ஆகும்? பண்டார பரதேசிகளின் கட்சின்னு சொன்னாரு கலைஞர். அப்புறம் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கலையா? சோ அப்ப எந்த காலத்திலும் அப்ப விஜய் அவர்கள் எல்லா அரசியல் கட்சி மாதிரி தான். ஆமா, வேற அவருன்னு தனியா அதை செஞ்சு அப்படிதானே சொன்னாரு, நான் நான் எல்லாத்தையும் மாத்துவேன் அப்படின்னு சொல்லி தானே அவர் வந்தாரு. அப்படிதான் வருவாங்க. இப்போ இனி எந்த காலத்திலும்
பாஜகவுடன் கூட்டணி இல்லை, 2026 பாஜகவுடன் கூட்டணி இல்லை அடித்து சொல்லினா 2024 எடப்பாடி சொன்னாரு. நடந்துச்சா? இதெல்லாம் இல்ல இவங்கெல்லாம் பண்ணது நம்ம பழக்கப்பட்ட ஒண்ணு சார். ஆனா விஜய் சொல்றேன் விஜய் அவர்கள் வாசிசம் சொல்றீங்க. ஆனா சொன்ன கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கலையே. நடக்காத விஷயம். இப்ப நான் சொன்னேன்ல, இது எல்லாமே அதிமுகல இருக்கிறவங்க மத்தவங்க என்ன கூப்பிட்டு என்னன்னா நீ இன்னும் இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கிற, நீ இனிமே விஜய் ஃபார்ம் பண்ண போறான் அங்க பேசுற, என்னன்னா நீ இப்படிங்கிற, பேசிட்டாங்கண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறம் விசாரிச்சா ஆமா பேசியிருக்காங்க, ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு. அதுக்கப்புறம் எங்க முறியுதுன்னா இடதுசாரிகள். எம்ஏ பேபி டி ராஜா தான் இவ்வளோ ட்விஸ்ட்டுக்கும் காரணம். அதுக்கு பின்னாடி ராகுல். இது மட்டும் நடக்கலைன்னா இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இதுதான் இவ்வளோ பிரச்சனைங்க. அப்போ யாரை நீங்கள் சொல்லுவீங்க? திமுகவை அப்படி பேசினாங்க. அவரு காலில் விழுந்தாரு, தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடின்னு சொன்னாரு. இவரு 2 பேரும் சேர்ந்து இருந்தா சாரி கேட்டாராம். சந்திப்பு யாரு? உதயநிதி. யார்கிட்ட? எடப்பாடிட்ட. விஜய் அவர்கள் கூட முன்னாள் முதல்வர் கிட்ட சாரி கேட்டதா ஒரு செய்தி வந்தது. எது கேட்டாரா? நீங்க பர்சனலா அட்டாக் பண்ணிருக்க கூடாது கேட்டுக்கலாம். அப்படின்னு சொன்னதுக்கு அது அவர் சாரி பண்பாடுங்க. சாரி ஏங்க, சாரி அப்படின்னா விஜய் அப்படி பேசின பொழுதே முதல்வர் விஜய் விஜய்ன்னு சொல்லக்கூடாதுல்ல. இப்போ முதல்வர் விஜய் அப்படி பேசின பொழுதே அது சரியில்லைன்னு சொன்ன ஆட்கள்ல நான் ஒரு ஆள். சார். இப்ப நீங்க பேசுனது வந்து என்ன தெரியுதுன்னாக்கா, நான் ஒரு மாற்றம் கொடுப்பேன், ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா இப்ப அதிமுகல இருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை அவர் அமைச்சர்களை சேர்த்தா அது ஒரு பெரிய நம்பகத்தன்மைக்கு கேள்விக்குறி ஆக்காதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறேன் நான். அரசியல்ல சில நேரங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் பண்ணி தான் ஆகணும் ஆட்சியை. நான் ஒரு ஒழுங்கான ஆட்சி, இது திமுக மாதிரியும் இல்லாமல் அதிமுக மாதிரி இல்லாமல் ஒரு ஒழுங்கான ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இவர்கள் ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு வரும்பொழுது நான் பண்ணுறேன். அதில் நான் எவ்வளோ தூரம் கரெக்ட் பண்ணி கொண்டு போக முடியுமோ கொண்டு போகிறேன். இவ்வளோ நாள் இருந்த டாஸ்மாக் கடைகளில் 700 கடைகளை மூடுறேன்னு முடிவெடுக்கிறது இவங்க பண்ணலல்ல, இவர் தானே பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் ஓரளவுக்கு. இப்போ நான் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருக்கிறேன். டாஸ்மாகை நம்பாதீங்க, அதை படிப்படியாக குறைங்க. 12 to 10ன்றதுல உறுதியாக இருங்க. அதை மீறி சந்து கடை, இன்னைக்கு இவங்க சொன்னாங்க ஒரு கடை மூடிட்டிங்கன்னா 4 சந்து கடை திறக்கிறாங்க. அது ப்ளஸ்ஸு சௌமியா அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி முடிஞ்சா கல்லு கடையை திறங்க. ஏன்னா 500 ரூபா குடிக்கிறவன் 50 ரூபா 100 ரூபா குடிச்சிட்டு போவான், உடம்பு நல்லா இருக்கும். இதெல்லாம் விஜய் பண்ணாருன்னா அவருமே இன்னைக்கு முந்தைய அரசின் நலத்திட்டங்கள் தொடரும் அப்படின்றதையும் வாக்குறுதியா இன்னைக்கு நான் கொடுத்திருக்காரு. பார்த்த நல்ல விஷயம், ஒரு ஆளை போட்டீங்க, அது எப்படி போய் எங்க அந்த முடிவு வந்துச்சோ தெரியாது, ஜோதிடர். போட்டுட்டீங்க. அது தவறான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பதவி கேபினெட்ல உட்காரலாம், கேபினெட் முடிவுல எல்லாம் வெளியே போகும். ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. பிரதம இது முதல்வர் கூட இருப்பாரு. கேபினெட் மீட்டிங்ன்றது ரகசியமா எடுக்கிறது, அந்த தகவல் எல்லாம் வெளியில போகும். மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். அப்போ அந்த இடத்துல இவங்க பேசுனது கன்வின்சிங் கிடையாது. இந்த மாதிரி பண்றீங்க, உங்க கூட இருக்கிற இளைஞர்களுக்கு நீ எதை சொல்ல வர்றீங்க அப்படின்னு டேரிங்காக அடிச்சாங்க. அவர் குறிச்சிக்கிட்டார், நான் அதை வந்து ரீகன்சிடர் பண்றேன்னாரு. உடனே பண்ணிட்டாரு, தூக்கிட்டாரு. இதெல்லாம் நீங்க பாராட்டணும். பாராட்டணும் தான். எம்ஜிஆர் ஆனா எதிர்ப்பு பல இடங்கள்ல இருந்து வந்தது, பிரேமலதா அவர்கள் கிட்ட இருந்து மட்டும் இல்ல. அந்நியரசு சொன்னாரு, எல்லாம் பண்ணாரு. ஏன் எதிர்ப்பெல்லாம் மீறிலாம் டிஎம்கே பண்ணதெல்லாம் அப்படியே எதிர்ப்பு கேட்டு அப்படியே மாத்திக்கிட்டாங்களா? நீங்க ஞாபகம் இருக்கா, ஃபேக்ட் செக்குக்கு ஒருத்தரை அயன் கார்த்திகேயன் ஒருத்தரை போட்டாங்க. அவருக்கும் அந்த ஃபேக்ட் செக்கும் சம்மந்தமே இல்லை, அது சம்மந்தமா படிச்சவரும் கிடையாது. நிறைய எதிர்ப்புகள் வந்தது. இவர்கள் கூட இருக்கிறான்ற ஒரே காரணத்தாக 3 லட்ச ரூபாய் சாலரியில் அவரை போட்டாங்க. இப்பதான் ராஜினாமா பண்ணாரு. 5 வருஷம் இருந்தார். அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அவர் நல்ல ஆளை போட்டுட்டு அவரை வேற இதெல்லாம் போட்டிருக்கலாம், இல்லை விட்டுருக்கலாம்ல. இதுதான் விஜய்க்கும் இவங்களுக்குள்ள வித்தியாசம். விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் போட்டுட்டாரு. சொன்ன உடனே பலரை எதிர்ப்பு வரணும்னா உடனே டக்குன்னு அந்த முடிவை மாத்திட்டாரு. ஆக்சுவலி எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சார். பிரேமலதா அவர்கள் மட்டும் இல்ல, பலதரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து. ஆமாங்க, யாருங்க ஏத்துக்குவா? ஜோதிடரை போட்டிருக்க மாட்டாங்க யாருமே. இவரு வந்துட்டு ஒரு ரிட்டையர்டு ஆபீசரை போட்டிருந்தா கூட தெரிஞ்சிருக்காரு, சரி எதப்பா அவருக்காக கூட இருக்கணும் பண்றாருன்னு. இன்னும் நீங்க சொன்னது நடக்கும். நேர்மை அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா டைம்லையும் ஒரு கவர்மெண்ட் பெருசாலாம் கொண்டு போக முடியாது. இன்னைக்கு இவர் சொன்னார், பவர் சென்டர் நான் தான், யாரையும் பைசா சம்பாதிக்க விட மாட்டேன். அப்படி சம்பாதிக்கிற எண்ணம் இருக்கிறவங்க அந்த எண்ணத்தை விட்டுருங்க, இல்லை இங்கேருந்து கிளம்பிடுங்க. இது எல்லாமே அவரால் நடத்த முடியாது. நான் இப்போ சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். ஆனாலும் ஜனங்க எப்படி பார்க்கணும்,
அவர் என்னையா பண்ணுவார்? இவர் பண்ணதுக்கு அவரை போய் கேட்குறீங்க? எம்ஜிஆருக்கு இருந்த அதே இதுதான் இப்போ இருக்குது, நான் பார்க்குறேன். இதுவும் ஓடும். இதே வேலையை இவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பெருசாக தூக்கிட்டு வந்து இவர்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கும். எடப்பாடி அவர்கள் பண்ண பெரிய தப்பு லீமா ரோஸ் அவர்களை கட்சிக்குள்ள சேர்த்து சீட்டு கொடுத்ததுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இன்னைக்கு லீமா ரோஸ் எதிர்பணியில இருக்காங்க. இருக்கலாம். முதலாளித்துவ கட்சியில் இதெல்லாம் சகஜங்க. உங்களுக்கு இப்ப எடப்பாடி அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதிமுக என்ன ஆகும்? யார் பக்கம் வந்து கட்சி போகும்? இது எல்லாமே பெரிய கேள்விக்குறிகளா பெரிய நம்ம முன்னாடி சப்ஜெக்ட். இருக்கு. ஒரு அடுத்த 20 இதுல நிமிஷம் பேசுவோம். பரவாயில்லையா? அடுத்த சரி, இதுல சுருக்கமாக பேசுவோம். சொல்லிடுறேன். எடப்பாடி அவர்கள் அவருடைய கொறடா சட்டப்படி அவர் நியமிக்கிற கொறடா தான் செல்லும். யாரு? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் எண்ணிக்கையில் 25 பேர் தாவேகாவை ஆதரிக்கிறாங்க. இவர்கள் ஒரு கொறடாவை போட்டுக்கிட்டு பண்ணுறாங்க. இன்னைக்கு மீறி ஓட்டு போட்டாங்க. இவங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, கொறடா நியமனத்தையும் இன்னும் சபாநாயகர் அங்கீகரித்து சொல்லலை, அப்போ இவங்க எப்படி என்னை கட்டுப்படுத்துறது ஆகும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவார்? அதிமுகவில் தான் ஜெயிச்சவங்க, நான் தான் பொதுச் செயலாளர், எங்கள் கொறடா இவர், அவங்க சொன்ன முடிவை மீறினால இவங்க தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லுவாங்க. தகுதி நீக்கம் செய்ய முடியாது, உன்னை கொறடாவே போடல, அப்புறம் எப்படின்னு சபாநாயகர் எப்படி முடிவு எடுப்பார்? ஏப்பா என்னப்பா பிரச்சனை உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வாங்க, தகுதி நீங்கள்லாம் நான் இப்போதைக்கு பண்ண மாட்டேன், நான் அதை கன்சிடர் பண்ணுறேன், ஏன்னா கொறடா வேறு நான் நியமிக்கலை, அப்போ இது எப்படி வரும்னு நான் பார்க்குறேன், அப்படி இப்படின்னு அவர் உருட்டுவார். இது இப்படியே ஓடும். இவங்க 25-32 ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பவரில் உட்காண்டா இழுக்கலாம். நீங்கள் சொன்ன லீமா ரோஸ் உட்பட அதுக்கு பயன்படுவாங்க. அப்படி இழுத்துட்டா பார்ட்டி ஸ்பிளிட்டுன்னு ஆகிடும். 2/3. அப்படி ஆகிற பட்சத்துல எடப்பாடி என்ன ஆவார் சார்? அப்படி ஆயிடுச்சுன்னா இவர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகுவாங்க. அணுகிட்டு நாங்கள் தான் கட்சி எங்களை அங்கீகரிக்கணும்னு கேட்பாங்க, சின்னதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு. தேர்தல் ஆணையம் அப்போ விசாரணை நடத்தும். அப்போ யார்கிட்ட அதிக செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஆஃபீஸ் பேரர், ஸ்டேட் லெவல் ஆஃபீஸ் பேரர் யார்கிட்ட இருக்காங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் வச்சு முடிவெடுத்து இவங்க தான் கட்சின்னு. ஷிண்டேக்கு எப்படி ஆச்சு அந்த மாதிரி ஆகும். அப்போ எடப்பாடி என்ன தான் டக்கர் அடித்து இது பண்ணாலும் அதிக எம்எல்ஏக்களை அவங்க வச்சுருக்காங்க, பொதுக்குழு அதிகமாக அவங்க வச்சுருக்காங்க, மாவட்ட செயலர் அதிகமாக அவங்கள்ட்ட இருக்காங்க. அதனால் அவங்க தான் சரி, உங்களோட நிரூபிக்கணும் அப்படின்னா பொதுக்குழுவை கூட்டுங்க, அதில் நிரூபிச்சிக்கணுவாங்க. பொதுக்குழுவை கூட்டினா இவங்க ஆட்சி தூக்கிடுவாங்க. அப்போது ஒருவேளை அதில் எடப்பாடி தோற்று போயிட்டாருன்னா முற்றிலும் அவர் வந்து ஒதுங்குற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு இது தெரிஞ்சு இது போகிற போக்கெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. முதல்ல என்ன சொன்னாங்க, எடப்பாடி டீசெண்டாக ஒதுங்குவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அதில் ஒரு டீம் ஃபார்ம் ஆகி இங்கேருந்து கூடுதலாக அங்கே ஆளுங்க போயிட்டாங்க, 5 பேர். அதனால் இது ஒரு மாதிரி டைலமாவில் இருக்குது. இவர்கள் ஒருவேளை பவருக்கு வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, அந்த பவரை வச்சு ஆளை இழுக்கிறதுக்கு இவங்க ஈஸியாகிடும். அதுதான் நம்ம பேசின ஆளுகிட்ட நீங்கள் சொல்கிறாங்க, நான் உடனே இப்போதைக்கு சபாநாயகர் தகுதி நீக்கெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டார், இப்படியே ஓடும், இன்னும் ஒரு 10 நாள் பாருங்கண்ணே எப்படி எவ்வளோ பேர் வராங்க பாருங்க அப்படின்னா. ஹார்ஸ் ட்ரேடிங் கட்சிக்குள்ளேயே ஹார்ஸ் ட்ரேடிங் இல்லாத உலகமே கிடையாது. ஓகே சார், நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துட்டீங்க. வேறொரு நேர்காணலில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.